ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம், சிக்கன் சாப்பாடு. அதில் வந்து 20 சாப்பாடு யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட மகண்ட பிறந்த நாளையொட்டி 18வது பிறந்த நாள் அவருக்கு. அவற்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகந்தன் சயந்தன். அவருக்கு வந்து பிறந்த நாள் 18வது பிறந்த நாளையொட்டி தான் அவங்க இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்களும் சொல்கிறோம். வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தருமே அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள், சரியா? சுகந்தன் சயந்தனுக்கு 18வது பிறந்த நாள். அவர் ஆசைப்பட்ட எல்லாமே அவருக்கு கிடைக்கணும்ட்டு நீங்களும் வாழ்த்து சொல்லுங்கள். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன்லேருந்து ஒரு சிஸ்டர் 10 சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா, சிக்கன் சாப்பாடு. அப்போ 2 பேர்ட்ட சாப்பாடையும் சேர்த்து 30 சாப்பாடாக இன்றைக்கு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை கொடுத்த 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடற்கரண்டு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்கோ உலைய வைக்கலாம். நல்ல வெயில் அடிக்குது நண்பர்களே. சுழு நிலமெல்லாம் கொஞ்சம் இப்படி அடிச்சுக்கிட்டால் காலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது இந்த பக்கம். இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, உலைக்கு மூடி விடுவோம். உலை கொதிக்கட்டுக்கும் அதுக்குள்ளே நாங்கள் மற்ற வேலையை பார்ப்போம். இந்த அடுப்பில் பருப்பு அவிய வைக்க போகிறேன். இங்கால வந்து உருளைக்கிழங்கு பிரட்டெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பருப்பை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன், சேர்ப்போம். தண்ணி சேர்க்குறேன் பருப்பு அவியறதுக்கு. இப்படி மேலால் நிற்கிற அளவுக்கு சேர்த்து போட்டு இங்கால மஞ்சள் தூள், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ பருப்பு அவியாட்டுக்கும் இங்கால சட்டி சூடாட்டும். இங்கே உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இன்றைக்கு மண் சட்டி, கணக்கான சட்டி தான் வச்சுருக்கிறேன். எனக்கு மண் சட்டியில் பெரிய தாச்சி மாதிரி பெரிய சட்டி வாங்கணுமென்ட்டு ஆசை. ஆனால் எங்கேயுமே அது கிடைக்காது. என்ன இப்போ எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டிங்கால கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம், சின்ன சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, ரம்பையில், வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து வெட்டி இருக்கு, பச்சை மிளகாய், இதோட செத்தல் மிளகாய். இங்கடா வெட்டுப்படதில்லை. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும் பாருங்க. இல்லை செத்தல் மிளகாயும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுக்கும். இந்த அடுப்பில் குழம்ப வைப்போம், சட்டியை வைப்போம், சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இங்கே வெங்காயம் வதங்கிட்டு உருளைக்கிழங்குக்கு தக்காளி பழம் போடுறேன்னா வதங்கிட்டு வாய் குளறுது நண்பர்களே எனக்கு, சரியா? வதங்கிட்டு சரியா. இப்போ இந்த தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இதில் ஈரல், அந்த கோழியிட ஈரல், மாங்காய், கீங்காய் அது எல்லாமே குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் நண்பர்களே, சரியா? அதை சேர்த்து இப்படியே வதக்கி விடுவோம். இந்த அதில் இருக்க தண்ணியிலே இது கொஞ்சம் அவிஞ்சு வரட்டுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க. இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம்.
இப்போ இது வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போய் வதங்கட்டும். தக்காளி பழம் சேர்ப்போம். இப்போ தக்காளி வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இனி நாங்கள் சிக்கனை சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். அப்படியே அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வரட்டுக்குமா சிக்கன் எல்லாம் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள் இது நல்லா அவிஞ்சு வருகுது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து எடுத்துருக்குறேன். இதோட பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்க்குறேன். மாசி கருவாடு நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. கொஞ்சமாக மாசி கருவாடு சேர்ப்போம். இதோட கட்டத்தூள், கொஞ்சமாக முதலாம்பால், இதோட மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். அப்படியே கொதிச்சு வரட்டுக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல். இங்கே பருப்பு அவிஞ்சிட்டு பாருங்க. இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது முதலாம்பால். இதோட கொஞ்சமாக ரெண்டாம்பால், மூன்றாம்பால். இதில் வந்து உள்ளி, மிளகு, சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இதோட ஒரு கொஞ்சமாக கட்டத்தூள். இப்போ கலந்து விடுவோம். கொதிச்சு வரட்டுக்கும். கடைசியாக கருவேப்பிலையும் செத்தல் மிளகாய் தாளித்து போடுவேன். இப்போ இது கொதிக்கட்டுக்கும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு அப்படியே இன்றைக்கு மண் சட்டியோடையே வைக்க போகிறேன். இறக்குவோம். நீங்கால வாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன் சிக்கனுக்கு. இதில் வந்து தேங்காய்ப்பு, பட்டை, கராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன சீரகம், மிளகு, ரம்பையில் எல்லாம் எடுத்துருக்கு. இதெல்லாம் பொன்னுரமாக வார அளவுக்கு இதை வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்டுட்டு இனி இதை வந்து ஒரு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான். நல்லா பட்டா கொஞ்சம் ஆறட்டுக்கும். இதில் சோயா மீட்டை பிரட்டி எடுக்க போகிறேன். சூடாட்டும் சட்டி. சோயா மீட்டுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் சிக்கன் அவிஞ்சு வருது. இனி வந்து குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. சரியா. இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். ரெண்டாம்பால், மூன்றாம்பால். முதலாம்பால். இதோட வாசத்துக்கு வறுத்து அரைச்சி வச்சதையும் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கிறதுக்கு நல்ல வடிவாக பார்த்தீங்களா. வறுத்து அரைச்சி போட்டது குழம்பு தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம். கொதிக்கிறது. கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ சோறு அவியட்டு. இங்கே சோயா மீட்டுக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு சோயா மீட்டை சுடுதண்ணியில் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்துருக்கிறேன். சோயா மீட்டை சேர்க்குறேன். இதோட வந்து உப்பு சேர்க்குறேன். கட்டத்தூள் சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இதோட கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்க்குறேன். இதோட ஒரு கொஞ்சமாக தேங்காய் பால் இப்போ விடுவோம். கலந்து விடுவோம். அப்படியே கொதித்து பிரண்டு வரட்டுக்கும். அப்படியே
இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு பாருங்க, இறக்கி போட்டு இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு தாளித்து போட போகிறேன். இதுக்கு வெங்காயம் ஒன்றும் போட்டு தாளிக்க போகிறது இல்லைன்னா, சாரி, வெங்காயம் எல்லாம் ஏற்கனவே போட்டுட்டேன் நான் வீரத்துக்கு. இறக்கி இதில் வச்சுட்டு இங்கே சட்டி சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இனி இதை அப்படியே எடுத்து இப்போ கலந்து விடுவோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன்னு பாருங்க. இல்லைங்களா, அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். இப்போ சோயா மீட் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் சோறு, இங்கே பருப்பு பால் கறி, சிக்கன் குழம்பு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி பிரட்டல், சோயா மீட் பிரட்டல், முட்டை, அன்னாசி பழம். இனி கடகடன்னு சாப்பாடெல்லாம் கட்ட வேண்டியதான். சோறு, பருப்பு, இது உருளைக்கிழங்கு, சோயா மீட், இது சிக்கன் குழம்பு, இங்கே முட்டை, அன்னாசி பழம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடகடண்டு எல்லா சாப்பாட்டையும் கட்டி எடுப்போம். சாப்பிடுங்க. தரேன் சார், சாப்பிடுங்க. இருமலா? சரியா, சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. 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 ஐயா இந்தாங்க, படுங்க படுங்க படுங்க, வைக்கிறேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓகே, வெல்கம். சாப்பிடுங்க. ஓ, களை எடுக்கிறாங்களா?
ஓ எனக்கு கெஞ்சி எனக்கு ஒன்றுமே வேணாம். ஆ எனக்கு இந்த நான் இப்படி பிடிச்சி கொண்டு நடந்து ஓ ஓ இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த 2 சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா.